சிறப்பான திட்டமிடல் மூலம் நாட்டின் வளர்ச்சிக்கு தொடர் நடவடிக்கை. பிரதமர் நரேந்திர மோடி திட்டவட்டம். சர்தார் வல்லபாய் பட்டேலின் சிலைக்கு நாட்டின் 8 முக்கிய நகரங்களில் இருந்து ரயில் சேவை. ரயில் சேவைகளை காணொலி மூலம் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. மிகச்சரியான திட்டமிடல் மூலம் பொருளாதாரத்தையும் சுற்றுச்சூழலையும் மேம்படுத்த முடியும் என்பதற்கு கெவாடியா மிகச்சிறந்த உதாரணம். இனி நாள்தோறும் 1 லட்சம் பயணிகள் பட்டேல் சிலையை காண வருவார்கள் என்று பிரதமர் மோடி திட்டவட்டம். பட்டேல் சிலை அமைக்கும் திட்டத்தை பலர் அதனை குறை கூறியதாக பிரதமர் மோடி தகவல். கேலிக்கும் கிண்டலுக்கும் இடையே திட்டமிட்டபடி சர்தார் சிலை குறுகிய காலத்தில் அமைக்கப்பட்டதாக பிரதமர் பெருமிதம். எம்ஜிஆர் பிறந்த நாளில் அவர் பெயரை கொண்ட நிலையத்திலிருந்து ரயில் இயக்குவது இனிமையான தற்செயல் நிகழ்வு. 8 ரயில் சேவைகள் தொடக்க விழாவில் பிரதமர் மோடி புகழாரம். அடுத்த 24 மணி நேரத்தில் தென் மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும். குமரிக்கடல் பகுதி வரை நீடிக்கும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியால் மழைக்கு வாய்ப்பு என்றும் தகவல். சென்னையில் இனி மழைக்கு வாய்ப்பில்லை. காலை நேரத்தில் பனிமூட்டம் மட்டுமே காணப்படும். வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் இருக்கும் என்றும் வானிலை மையம் தகவல். பாரத ரத்னா எம்ஜிஆர் பலரது இதயங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பிறந்த நாளையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம். முதலமைச்சராக இருந்தபோது வறுமையை ஒழிக்கவும் பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கவும் பல திட்டங்களை செயல்படுத்தியவர் எம்ஜிஆர். பிறந்தநாள் வாழ்த்துச் செய்தியை தமிழில் பதிவிட்டு பிரதமர் மோடி கருத்து. பிரதமரை சந்திக்க நாளை டெல்லி செல்கிறார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. 19ஆம் தேதியன்று டெல்லியில் நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தை. தமிழகத்தில் 5 புதிய திட்டங்களை பிரதமர் மோடி தொடங்கி வைக்க ஏற்பாடு. முதலமைச்சரின் டெல்லி பயணத்தின் போது அழைப்பு விடுப்பார் என்று தகவல். டெல்லியில் மத்திய அமைச்சர் அமித் ஷா நிர்மலா சீதாராமனை சந்திக்கிறார். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தமிழக திட்டங்களுக்கு கூடுதல் நிதி ஒதுக்க கோரிக்கை. தமிழகம் முழுவதும் கொண்டாடப்பட்டது எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா. சென்னையில் சிலைக்கு முதலமைச்சர், துணை முதலமைச்சர் மாலை அணிவித்தனர். சென்னை அதிமுக தலைமை அலுவலகத்தில் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் கொடியேற்றினர். தொண்டர்கள், நிர்வாகிகளுக்கு இனிப்பு வழங்கி எம்ஜிஆர் பிறந்தநாள் கொண்டாட்டம். மோதல் நடைபெறும் இடங்களில் காயமடையும் வீரர்களை காக்க புதிய வசதி. வீரர்களை விரைவாக மருத்துவமனையில் சேர்க்க பைக் ஆம்புலன்ஸ் அறிமுகம். தென் மாவட்டங்களில் இருந்து சென்னை செல்லும் ரயில்கள் பயணிகள் கூட்டத்தால் நிரம்பி வழிகின்றன. பொங்கல் பண்டிகை முடிந்து ஊருக்கு திரும்புவோரால் கூட்டம் அதிகரிப்பு. தென் மாவட்டங்களிலிருந்து சென்னைக்கு வரும் ரயில்களில் கொரோனா தடுப்பு வழிமுறை கடைபிடிக்கவில்லை என புகார். தனி மனித இடைவெளியின்றி பயணிகள் கூட்டமாக பயணிப்பதாக குற்றச்சாட்டு. கோவாக்சின் தடுப்பூசியால் ஏதேனும் பக்க விளைவுகள் ஏற்பட்டால் தகுந்த இழப்பீடு. சுகாதார பணியாளர்களுக்கு பாரத் பயோடெக் நிறுவனம் உத்தரவாதம். இந்தியாவிற்கு எதிராக தொடர்ந்து பயங்கரவாதிகளை ஏவுகிறது பாகிஸ்தான். எல்லைக்கு அப்பாலிருந்து ஆயுதம் சப்ளை செய்வதாகவும் ராணுவம் குற்றச்சாட்டு. பாகிஸ்தானின் சதிகளை முறியடிக்க நவீன யுக்திகளை கையாள்கிறது இந்திய ராணுவம். சுரங்கங்களை கண்டறிய நவீன கருவிகளை பயன்படுத்துவதாக ராணுவ உயர் அதிகாரி தகவல்.
காஷ்மீரில் பயங்கரவாத இயக்கத்தில் சேர்ந்த 17 பேர் சரணடைந்தனர். இயல்பு நிலை மெல்ல மெல்ல திரும்புவதாக ராணுவம் தகவல். தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் விவரம் பெற விண்ணப்பதாரர்களின் நோக்கத்தை கட்டாயம் குறிப்பிட வேண்டும். டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு. பதிவு செய்த உடனே சமையல் எரிவாயு சிலிண்டர் வழங்கும் தட்கல் திட்டம் தமிழகத்தில் அறிமுகமாகிறது. இந்தியன் ஆயில் நிறுவனம் நடைமுறைக்கு கொண்டுவர திட்டம். புதிய சிலிண்டருக்கு பதிவு செய்த அரை மணி நேரத்தில் வீட்டுக்கு சிலிண்டர் டெலிவரி. பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் புதிய சேவை அமலுக்கு வரும் என்று தகவல். தட்கல் புக்கிங் சிலிண்டருக்கான கட்டணம் வழக்கமான சிலிண்டர் கட்டணத்தை விட சற்று அதிகமாக இருக்கும். புதிய சேவை அறிமுகம் குறித்து இந்தியன் ஆயில் நிறுவனம் விளக்கம். பாகிஸ்தானின் ட்ரோன்களை ஒடுக்க இந்திய ராணுவம் புதிய நடவடிக்கை. அதிநவீன ஜாமர் கருவிகளை கொண்டு ட்ரோன்களை வீழ்த்துவதாக தகவல். கர்நாடகத்தில் திங்கட்கிழமை முதல் அமலுக்கு வருகிறது பசுவதை தடை அவசர சட்டம். மாடுகளை கொன்றால் 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை. கர்நாடக அரசின் புதிய சட்டத்தின்படி மாடுகளை கொல்ல முடியாது. வயதான மாடுகளை வளர்க்க முடியாவிட்டால் கோசாலைகளில் விட்டுவிட வேண்டும் என்றும் அறிவிப்பு. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குகிறார். வருகிற 22, 23ஆம் தேதிகளில் கோவை மாவட்டத்தில் வாக்கு சேகரிக்கிறார். நடப்பாண்டில் குடியரசு தின விழா அணிவகுப்பில் மாற்றம். கொரோனா கட்டுப்பாடுகள் காரணமாக மாற்றங்கள் நடைமுறைப்படுத்தப்படுவதாக அறிவிப்பு. ஜூன் மாதம் நடைபெறும் G7 நாடுகளின் மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் மோடிக்கு அழைப்பு. சிறப்பு விருந்தினராக பங்கேற்குமாறு அழைப்பு விடுத்தார் இங்கிலாந்து பிரதமர் போரிஸ் ஜான்சன். இந்தியாவிற்கு வருகை தர உள்ளதாக இங்கிலாந்து பிரதமர் போரிஸ் ஜான்சன் தகவல். ஜூன் மாதத்திற்கு முன் வருகை தர வாய்ப்பு. குடியரசு தின அணிவகுப்பு நடைபெறும் தூரம் பாதியாக குறைக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு நேஷனல் ஸ்டேடியம் வரை மட்டுமே செல்ல அனுமதி. இந்த ஆண்டில் 8 வீரர்கள் அடங்கிய 12 வரிசையாக அணிவகுப்பு இருக்கும் என அறிவிப்பு. ஒரு அணியில் 144 பேருக்கு பதில் 96 பேர் மட்டும் இருப்பார்கள் என்றும் தகவல். போதிய தனி மனித இடைவெளியுடன் குடியரசு தின அணிவகுப்பு நடைபெறும் என்று அறிவிப்பு. அணிவகுப்பில் பங்கேற்கும் அனைவருக்கும் முகக்கவசம் கட்டாயம் என்று உத்தரவு. டெல்லியில் குடியரசு தின அணிவகுப்பு ஒத்திகை. 3 நாட்களுக்கு தலைநகரில் அணிவகுப்பு ஒத்திகை நடத்தப்பட உள்ளது. இந்திய அரசுக்கு இலங்கை, மாலத்தீவு தலைவர்கள் வாழ்த்து. கொரோனா தடுப்பூசி திட்டத்தை அமல்படுத்தியதற்கு பாராட்டு. உகாண்டா நாட்டில் நடைபெற்ற பொதுத் தேர்தலில் அதிபர் யோவேரி முசவேனி மீண்டும் வெற்றி. 6வது முறையாக அதிபராக பதவியேற்கிறார் முசவேனி. ரஜினி மக்கள் மன்ற நிர்வாகிகள், மாற்றுக் கட்சியினர் பலர் ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர். வரும் தேர்தலில் அதிமுக எதிர்க்கட்சியாக கூட வர முடியாது என ஸ்டாலின் பேச்சு. டெல்லியில் கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொண்ட 51 பேருக்கு லேசான ஒவ்வாமை ஏற்பட்டது. ஒருவருக்கு மட்டும் தீவிர ஒவ்வாமை ஏற்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டதாக தகவல். புதுச்சேரியில் நேற்று 2 பேருக்கு மட்டுமே ஒவ்வாமை ஏற்பட்டு சிறிது நேரத்தில் குணமடைந்தனர். மருந்து செலுத்தப்பட்டவர்களுக்கு வேறு எந்த பாதிப்பும் இல்லை என சுகாதாரத்துறை தகவல்.
தமிழகத்தில் பல்வேறு மையங்களில் 2ஆம் நாளாக கொரோனா தடுப்பூசி போடும் பணி. திருச்சி அரசு மருத்துவமனையில் சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் கோவாக்சின் தடுப்பூசி போட்டுக் கொண்டார். இரண்டாவது நாளில் தடுப்பூசி போட்டுக் கொள்வதற்கு மிகவும் குறைவானவர்களே ஆர்வம் என தகவல். சில மையங்களில் யாரும் முன்வராமல் மருத்துவக் குழுவினர் ஏமாற்றம். தமிழகத்தில் நேற்று தடுப்பூசி போட்டுக் கொண்ட யாருக்கும் ஒவ்வாமை உள்ளிட்ட எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. இரு தடுப்பூசிகளும் பாதுகாப்பானவை என்றும் சுகாதாரத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் திட்டவட்டார். பொதுத் தேர்வை கருத்தில் கொண்டு 10ஆம் வகுப்பு மற்றும் +2 மாணவர்களுக்கு குறைக்கப்பட்ட பாடத்திட்டம் பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டது. வேலூர் மாவட்டம் அரசம்பட்டு பகுதியில் எருதுவிடும் விழாவில் கட்டுக்கடங்காத கூட்டம். கூட்டத்தை ஒழுங்குபடுத்தும் பணியில் ஈடுபட்டிருந்த போலீசாரை காளை ஒன்று முட்டி தூக்கி வீசியது. ஐடி துறையில் பணியாற்றும் மணமக்களின் டிஜிட்டல் புதுமை. கூகுள் பே, போன்பே, பார்கோட் விவரங்களை அச்சிட்டு மொய்பணம் வசூல். ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே மந்திரவாதியை ஊரை விட்டு வெளியேற்றிய ஊர் மக்கள். மாந்திரீகம் என்ற பெயரில் வீட்டிற்குள் சிறுமி ஒருவருக்கு இரத்த காயம் ஏற்படுத்த முயன்றதால் போலீசார் மூலம் நடவடிக்கை. திண்டுக்கல் மாவட்டம் குடகனாறு அணையிலிருந்து 10 ஆண்டுகளுக்கு பிறகு உபரிநீர் திறப்பு. வெள்ளி அணை வழியாக கரூரை கடந்து காவிரி ஆற்றில் கலக்கிறது. தொடர்ந்து 6வது நாளாக குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு. மெயினருவியில் பெண்கள் குளிக்கும் பகுதியில் இடிந்து விழுந்த தடுப்புச் சுவர். ராஜஸ்தானில் உயர் அழுத்த மின்கம்பி பேருந்து மீது உரசி தீப்பிடித்தது. நடத்துனர், ஓட்டுநர் உள்ளிட்ட 6 பேர் பலி, 17 பேர் படுகாயம். கேரளாவில் மலபார் எக்ஸ்பிரஸ் ரயிலின் சரக்கு பெட்டியில் பற்றிய தீ. பயணிகள் விழிப்புடன் செயல்பட்டு ரயிலை நிறுத்தியதால் பெரும் பாதிப்பு தவிர்ப்பு. இந்தோனேஷியாவின் செமேரு மலைத்தொடரில் வெடிக்கத் தொடங்கிய எரிமலை. பல கிலோமீட்டர் உயரத்திற்கு சாம்பலை உமிழ்ந்து தள்ளும் காட்சிகள். சீனாவில் ஐஸ்கிரீம் மாதிரிகளை எடுத்து சோதித்ததில் கொரோனா வைரஸ் இருந்ததால் அதிர்ச்சி. சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் ஐஸ்கிரீம்களை வாங்கிச் சென்றவர்களை கண்டறியும் பணி தீவிரம். நார்வேயில் ஃபைசர் தடுப்பூசி போட்டதை தொடர்ந்து உயிரிழந்த முதியவர்களின் எண்ணிக்கை 29ஆக அதிகரிப்பு. உயிரிழந்தவர்கள் அனைவரும் 75 வயதிற்கு மேற்பட்டவர்கள் என தகவல். அமெரிக்க அதிபராக பதவியேற்றதும் முதல் 100 நாட்களில் 10 கோடி பேருக்கு கொரோனா தடுப்பூசி. விஞ்ஞான அடிப்படையில் தனது செயல்பாடுகள் இருக்கும் என ஜோ பைடன் அறிவிப்பு.